2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் வர இருக்கிறது. இதற்கிடையிலே முன்னோட்டமாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். எதிரிகள் சிதறி ஓடுகிறார்கள். போட்டி இல்லை என்று எடப்பாடி அவர்கள் அறிவித்து விட்டார். திமுக தான் வெற்றி பெறப் போகிறது என்பது அவர்களுக்கு தெரியும். சாதியவாத அரசியலுக்கு அல்லது மதவாத அரசியலுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை. அதற்கு சிதம்பரம் வெற்றியும் தருமபுரி வெற்றியும் சான்று. சாதிய மதவாத அரசியலுக்கு இடமில்லை. கோயமுத்தூரிலே நாம் பெற்ற வெற்றி, கோவை நாடாளுமன்ற தொகுதியிலே நாம் பெற்ற வெற்றி, மதவெறி அரசியலுக்கு, வெறுப்பு அரசியலுக்கு, சிறுபான்மையினத்திற்கு எதிரான அச்சுறுத்தல் அரசியலுக்கு இடமில்லை என்று மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். நமக்கு தோல்வி அல்ல, தோல்வியில் மாபெரும் வெற்றி. அவர்களுக்கு வெற்றி அல்ல, வெற்றியில் மாபெரும் தோல்வி. சனாதன சக்திகள் வெற்றி பெற்றதைப் போல தோல்வி அடைந்திருக்கிறார்கள். இந்தியா கூட்டணி தோல்வி அடைந்ததைப் போல வெற்றி பெற்றிருக்கிறது. இதுதான் உண்மை. மக்கள் சரியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள்.